சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 4 மாநிலங்களில் அரிய வகை கனிம வழித்தடம் அமைக்கப்படும் என்று 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற மக்களவையில் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழகத்தின் கலாச்சார செழுமையை விளக்கும் வகையில் ஆதிச்சநல்லூரில் ஒரு சிறப்பு தொல்லியல் மேம்பாட்டு மையம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதிச்சநல்லூரில் தொல்பொருள் சுற்றுலாவை ஊக்குவிக்க போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதிகை மலையில் மலையேற்றம் உள்ளிட்ட சூழல் சுற்றுலாவை ஊக்குவிக்க திட்டம் வகுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை, ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் இடையே அதிவேக ரயில் தடங்கள் அமைக்கப்பட உள்ளது என்றும், திருவள்ளூர் மாவட்டம் புலிக்காட் ஏரியில் பறவைகளை பார்வையிடும் சுற்றுலாவை ஊக்குவிக்க சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் தென்னை விவசாயத்தை மேம்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின்படி உற்பத்தி இல்லாத தென்னை மரங்களை அகற்றிவிட்டு புதிய தென்னங்கன்றுகளை நடுவது உள்ளிட்ட திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். முந்திரி உற்பத்தியை அதிகரிக்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் ஜவுளித்துறையை மேம்படுத்துவதற்கான 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின்படி திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அதிக பலன்களை பெறும் என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர், ஹோசூர் உள்ளிட்ட இடங்களில் மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கான உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்துக்கு 40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அரிய வகை தாதுக்களை ஆய்வு செய்யவும் பதப்படுத்தவும் தனித்த தொழில் வழித்தடங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது மின்னணு மற்றும் மின்சார வாகன உற்பத்தியில் தமிழகத்தின் நிலையை வலுப்படுத்தும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்.